ஸோ here we are. லவ்னாலே ஒரு மேஜிக் தான்ல. லவ் பட்டர்ஃப்ளைஸ் மேட் ஃபார் each other. இதெல்லாம் கேட்குறதுக்கு வேணால் பழசாக இருக்கலாம். பட் பிஃபோர் வி ரியலைஸ் இப்போ உள்ள ஜெனரேஷன் ஃபோன்லேயே லவ் பண்ணிவிட்டு ஃபோன்லேயே பிரேக்கப் பண்ணுறாங்க. சேட் they don't experience this. வாயில போய் பேச வாடி நானோ வேஸ்ட் உன்னால டாலர்னு தெரிஞ்சா ஸ்ட்ரெஸ் புரியாத பிளே நீயும் நானும் கேம் சொன்ன ஸ்டாப் ஆன ஹார்ட்ல பிளேம் மிஸ் யூன்னு சொல்ற but I know it's fake கண்ணே நீ கொல்ல உனக்காக wait நான் இருந்தேன் fool உன்னை பார்த்தேன் cool இப்போ எனக்கு தெரியுது who's the real tool toxic காதல் இது நம்ம ஸ்டோரி எல்லாம் drama நாமே villain sorry toxic love no boy gave full love boy now mela pogiran me stuck in that scar toxic kadal idu nam story yellan drama now me villain sorry toxic love no boy gave full love boy now mela pogiran me stuck in that scar Insta la post love full ghost selfie la post but heart la roast munnadi nice pinnadi vice unakku mattum nana spice Late night calls but no real feels unnala daan my heart never heals neeyu enna na yarukku free ipo enna toxic tani nee toxic kaadal idu namma story yellow drama naame villain sorry toxic love no fire gave full love all now mela pogiran me stuck in that scar gotta move on ana edu real fake ana vaake I follow deal block pannarani heart full steady ponadu ella now it's time to be petty There is a thing in love. Problems, even small problems, will boom if our love started to distance. I know most of you guys will agree to this. நிறையா பட்டுட்டோம். It's relatable. இதெல்லாம் கடைசியில் பிரேக்கில் தான் முடியும். But the question is, do you think breakup is the only solution? Well, நம்ம ஸ்டோரியில் தாக்ஷா தேவ் love is gonna get distanced. So let's see what the universe prepares for them. இப்போ பேசாம நமக்கு ஒரே கம்பெனி இன்டர்ன் கிடைச்சா எப்படி இருக்கும்? என்ன லூஸ் மாதிரி பேசுகிற? நீங்கள் எனக்கு டிஃப்ரெண்ட் கோர்ஸ். நீங்கள் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், நான் ஐடி. தென் எப்படி? அது உண்மைதான். பேசாம நம்ம ஒரு ப்ரொமைஸ் பண்ணிக்கலாமா? லைக் என்னதான் நம்ம தூரமாக இருந்தாலும் லைக் நம்ம பெரிய ஐடி பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் நம்ம எப்பவுமே டிஃப்ரெண்ட் கம்பெனி போவோம். என்னதான் நம்ம தூரமாக இருந்தாலும் நம்ம லவ் குறையக்கூடாது. எப்பவுமே ஸ்ட்ராங்காக டீப்பாக இப்படி இருக்கணும். அதுக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே பேசிட வேணாம் உன் கண்ணி பேசுதடா கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடா பேசிட வேணாம். ஹலோ பேபினா. ஹலோ. ஏன் மேடம் கால் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓ மேடம் என்ன பார்லிமெண்ட் மீட்டிங் இருக்கீங்களா? என்ன உன்னை அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் உருட்டுக்கு ஆள் எடுத்திருக்காங்க, அதனால கால் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்ன மேடம் அவ்வளோ பிஸியோ? இல்லைடா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சாப்பிட வந்திருக்கேன். செல்லம் இதை பாரு, இது பேசாம நீ கால் எடுத்து சொல்லியிருக்கலாமே. நானும் பிடிச்சா வச்சுருக்க போகிறேன் அப்போ ஏன்? இல்ல அது என்ன இல்ல சொல்ல அது இது சொது
சும்மா கத்தி பார்த்தேன், என்ன நடக்குதுன்னு பார்த்தேன். சரி அது விடு. ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஐடில பாஸ்வேர்ட் மாத்திருக்கீங்க? ஒரு வார்த்தையும் சொல்லாம. டேய், இதை பற்றி நம்ம அப்போ பேசலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, நான் சாப்பிட போகணும். இங்க பாரு, ஃபோன் கட் பண்ண நினைச்சா அவங்க எல்லாரும் இழுத்து அஞ்சிடும். புரியுதா தச்சு? அர்ஜென்டா யூரின் வந்து முட்டிக்கிட்டு வந்துருச்சு. அது நான் போய்க்கிறேன், அது ஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு கண்டினியூ பண்ணுறேன். டேரக்ட் வீடியோ ரொம்ப கீழே போறியா? எல்லாம் எடுத்துருவோம் போல. இது வேற நிற்காம வருது. சும்மா மாட்டிக்கல. எங்க விட்ட என்னடி நினைச்சுட்டு இருக்க? எதுவும் கேட்காம அமைதியா இருக்கிறதுக்கு நானா கேனப்பாயினா? நீ பாட்டு இஷ்டத்துக்கு பேசுவ, இஷ்டத்துக்கு ஆடுவ, அது பார்த்து நான் அமைதியா இருக்கணும். டேய், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அது வந்து நீ இஷ்டத்துக்கு எல்லாருக்கிட்ட போயிட்டு ஹே ஜிப்ஸ், ஹே பேப்ஸ், இந்த மாதிரி மேக்கப் நல்லா இருக்கா, இந்த மாதிரி ட்ரெஸ் நல்லா இருக்கா, இப்போ டேட் பண்ணலாமா, ஃபிட் பண்ணலாமா, நாசிக்கு எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு நீ போய் பேசுற. ஆனா நான் பேசினா இவ எல்லாத்தனமா சொல்லுவா. நீ அவங்க போய் பேசுற, நீ அவங்க போய் பேசுற, கப்பல் சொல்ல வரல, கப்பல் சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு என்கிட்ட நாய் மாதிரி கத்துவேன். எப்பா டேய், நல்லா இருக்குடி உன் நியாயம். ஒண்ணுனா தெரிஞ்சுக்கோ, நான் போய் கப்பல்னு சொன்னா அவ என்ன தெரியுமா சொல்லுவா? ஓ நீங்க கப்பலா, நான் ஏரோப்ளேன் அப்படி சொல்லி கலைச்சி விட்டுவாடி. உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு கெட்டவத்தை பேசினா பிடிக்காதுன்னு. நீங்க தெரிஞ்ச வார்த்தையை விடுறீங்க. சாரிடி சொல்லுவோம் அல்வால ரொம்ப பேசிட்டேன்னா ஒட்டிக்காரடி சொல்லும் பொடிங்க அப்படின்னு நீங்க பேச மட்டும் வச்சுக்காதடி. நான் பேசுவேன், ஆனா பேச மட்டும் வச்சுக்காதடி. அதனால உன்னோட ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்துரு என் செல்லமே, என் செல்லமே. சைல்டிஷ் டேவ், என்னால சத்தியமா முடியாது. நான் சைல்டிஷா? நான் சைல்டிஷா? அதன் தேவை ஒழுங்கா உன்னோட ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து அவ்வளவுதான். What? Are you crazy? என்னால முடியவே முடியாது. சரி, ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்க மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணு, என்னோட யூசர் நேம் உன்னோட பயோல மென்ஷன் பண்ணு, அவ்வளவுதான், முடிஞ்சு, ப்ராப்ளம் சால்வ். என்னால முடியாது. ஆமா, அவனுக்கிட்ட இருக்க முடியாது பேசிட்டு இருக்க. ஆமாடா, நான் தெரிஞ்சுதான் ஐடி பாஸ்வேர்ட் மாத்தினேன். எனக்கு வர டிஎம்ஸ்ல நீ ரிப்ளை பண்ணு, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ பண்ணது வேற, நான் பண்ணது வேற. And I don't want to show our love and keep it private. உன் மரம் அடிக்க புரியுதா? ஏன் மண்டையில் தப்பா பேசாத. நீ இருக்கிற மூலம் புரியுதா? ஒன்றும் உன் பாய் பேசினா இல்லை, அந்த கீழ்குள்ள தலையினர்லாம் இல்லை, புரியுதா? என்ன லெங்க்டா பேசியிருக்க, என்ன பேசிட்டு இருக்க, ஒண்ணு கூட புரிய மாட்டேங்குது. பேசு, டைப் பண்ணிக்காத, புரியுதா? நீ இவ்வளவு லெங்க்டா பேசினா அவங்க விட்டுருவானா? தக்காளி பிடிக்கிறவன். ஒழுங்கா ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு போடி. இல்ல ஆட பொம்மாத கால் கட் பண்ணிட்டா. இப்போதான் எனக்கும் ஃப்ளோல வந்துச்சு. அடச்சே, அவ சொன்ன நம்புறாங்க, நம்ம சொன்ன வெறுக்கிறாங்க. அப்ப நான் என்ன தப்பா கேட்டேன்? ஏன் ஐடி பாஸ்வேர்ட் மாத்தினா கேட்டேன், அது தப்பா? சரி, புது ஐடி பாஸ்வேர்ட் புர்றி, நான் பாக்குறேன், அது கேட்டது அது தப்பா? இல்ல என்னோட யூசர் நேம் உன்னோட பையில மென்ஷன் பண்ண, அது சொன்னது அது தப்பா? இல்ல எனக்கு புரியல. நம்ம பசங்க ஒரு பொண்ணு மேல லவ் வச்சா அந்த பொண்ணு மற்றவங்கிட்ட போய் பேசி பழகி எவனோ ஒரு மூதேவியை கட்டிட்டு ஹாய் என் பேர் இது, என் பேர் இது, அது சொல்லி பழகுனா நமக்கு பொசசிவ் ஆகும் தானே, ஜெயசி ஆகும் தானே. அதுதான் நானும் பண்ணேன். இப்ப பாருங்க, நான் எங்க இருக்கேன், சண்டை புலம்பிட்டு இருக்கேன். ப்ரோ இது லவ் பண்ணாதீங்க,
லவ் பண்ணால் இப்போ சைடு வாங்குச்சுல அப்படிதான் லைஃப் சைடு வாங்கும். அதான் சொல்கிறேன், லவ் பண்ணாதீங்க, சிங்கிளாக இருங்க, லைஃப் நல்லா இருக்கும். வா, என்ன ஒரு சுவாச காற்று. இன்னைக்கு தான் நிம்மதியாக இருக்கு. ஒரு கால் இல்லை, ஒரு டெக்ஸ்ட் இல்லை. காட் இஸ் கிரேட் தான். யார் அந்த நேரம் கால் பண்றது? ஐயோ, இந்த பைத்தியக்காரியா? அச்சோ, ஏன் கால் பண்ணுது? ஒருவேளை சர்மினா கூட பேச தெரிஞ்சிருச்சோ? வாய்ப்பு. சர்மினா கூட பேச தெரிஞ்சிருச்சுன்னா கால் வராது. அடுத்த நிமிஷம் இதோட கால் தான் என் மூஞ்சில் வரும். என்ன பண்ணலாம்? சரி, குத்து பண்ணிக்கலாம். பிஸியாக இருக்கும்போது காட்டிக்குவோம். எங்கே விட்டேன்? சுவாச கட்டு. அச்சோ, சும்மா விடாடு போலியே. இப்பதான் காட் இஸ் கிரேட் சொல்லி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தேன். சரி, துப்பு வாங்குறது முடிவு பண்ணிட்டோம், வாங்குவோம். ஹலோ ஐடி பேபிமா, எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? இது போயாச்சா? விஷயம் தெரியுமா, உன் காதல் வாசம் இங்க இருக்க வீட்டு செல்லும். அது தேவையில்லை. இப்போ நான் கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்லு. என்னம்மா ஆச்சு? ஏன் வாய்ஸ் ரொம்ப காண்டா இருக்கு? யார் அந்த ஆர்த்தி? அதுவாம்மா, அது எங்க வீட்டு பக்கத்து வீடு ஆண்டிமா. அது என்னது, எங்க கம்பெனிக்கு புதுசா வந்த ஃபிகர் ஆச்சு. அவரு களி. இது நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்ட. முன்னாடி செல்லும், இந்த விஷயம் அவ்வளோ மேட்ரு இல்லை. ஸோ எதுக்கு வந்து அவ்வளோ பெருசாக கூட சொல்லணும்னு. ஸோ அதான் ஏன் பாப்பா இது விஷயம் லைக் இம்பார்ட்டன்ட் ஆக்குற? அது இப்போ இம்பார்ட்டன்டா இல்லையா நீ அதை சொல்ல வேண்டாம். அப்புறம் லஞ்ச் டேட் எல்லாம் சூப்பரா முடிச்சா? அதே நான் லஞ்சுக்கு போனது இதுக்கப்புறம் தெரியும். அச்சு எவன்டா சிபிசி அடி வேலை பாக்குறது? கையில கரைச்சான். இருடி, யோசிச்சு சொல்லணும்ல. உனக்கு எப்படி சொல்ல தெரியும்? ஓ, அப்படியே மனசுல இருந்து டிசைன் பண்ணிட்டீங்களா? அச்சு, பைத்தியத்தை வச்சுக்கிட்ட நான் படுற பாடு இருக்கு. சரி, நீ நினைக்கிறமே இதுதான் ஒண்ணு இல்லம்மா. அந்த பொண்ணு கம்பெனிக்கு புதுசா வந்த பொண்ணா, சாப்பாடு யாராச்சும் வரீங்களா கேட்டுச்சு. அதாம்மா நான் கூட தான்மா போனேன், வேற ஒண்ணும் இல்லம்மா. வெறும் தப்பா கூட நான் பேசலாமா, தப்பா கூட நடந்துக்கலாமா. இது உங்க டேடி மேல சத்தியமா. சோ நீ ஆர்த்தி கூட லஞ்ச் போல, ஆனா நான் வர கூட டின்னர் போக கூடாதுல? மோரு உடனே வந்துருவேன். நீ போலாம், நான் போக கூடாதுன்னு உங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த கீரி போல தலைவனோட இன்டென்ஷனே சரியில்லைம்மா. உனக்கு எப்படி தெரியும் அவன் இன்டென்ஷன் சரியா தப்பான்னு? உன்னால ஒரு ப்ராமிஸ் கூட ஃபுல்ஃபில் பண்ண தெரியல. நீங்க பாரு, சரி நான் பேசிருக்கூடாதுதான், அதான் தப்பு தான், ஒத்துக்கிறேன். சரியா? என்ன பண்ண மாதிரி சொல்லியிருக்கோம், நான் மறந்துட்டேன் இல்லையா, அவ்வளவுதான். வேற
என் ஃபோன் தான் உடையும், அது ஃபோன் இங்கே உடைய போகுது. ஏன்டா இது மட்டும் இப்படி இருக்கு எனக்கே தெரியல. எப்போ பார்த்தா இதான் கால் கட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இரு, நேரில் உனக்கு இருக்கு, இரு. இஞ்சி பேசிடவன் தக்ஷு கிளம்பு கட்டியா? ஆமா கேட்கணும்னு வந்தேன். தேவ் கிட்ட பெர்மிஷன்லாம் எப்படி வாங்கிட்டீங்களா? அவன் என்ன சொன்னா? ஓகே சொன்னானா? எப்படி சொல்லவே இல்லை. அவன் கற்கிற சொன்னா மட்டும் அப்படியே விட்டுற வேணாம். அவனை பத்தி உனக்கு தெரியாது. He's so tiny. சரி சரி டென்ஷன் ஆகுது, இரு நான் வரேன். Okay, bye. ஹாப்பி பர்த்டே தக்ஷு. Thank you, Varu. Thank you so much. Love you. By the way, இந்த SP இருக்கால, இந்த ஸ்லைஸ் அந்த ஸ்லைஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணி பேசுதடா. ஒரு மாதம் வருடா, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருதுடா. எசப்பட்டு திரும்பி வந்து ஜாயின் பண்ணுறேன். நான் நடந்தா கண்ணு உன் முகமே கேக்குதா. மார்னிங் பாட்டி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? உனக்கு சங்கோதர நாள். யாரை கேட்டு உன் பாய் பெஸ்டியோட பர்த்டே விஷயம் உன் ஐஜி ஸ்டோரியில ஃபர்ஸ்டா மென்ஷன் பண்ணேன். ஃபர்ஸ்டா மென்ஷன் பண்ணா பதிலுக்கு நம்ம ப்ரீ மென்ஷன் பண்ண. இப்போ என்ன அதுக்கு? இப்போ அதுக்கு என்ன இப்போவா? நான் உன் பாய் ஃப்ரெண்ட். ஐ ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. உன் மற மாட்டேங்க, புரியுதா? இஷ்டத்துக்கு போடுற தெருவில் கணக்கா இப்போ உன் பர்த்டேக்கு வந்து ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ண எடுத்து போடுவியா ஐஜியில்? நான் உனக்கு ஃபர்ஸ்ட் ரீமென்ஷன் பண்ணுங்க. நீ எனக்கு 12 மணிக்கு விஷ் பண்ணிருப்போம். இப்போ மணி என்ன? இப்போ எங்க போச்சு உன்னோட இம்பார்ட்டன்ட்? நானும் உன்ன மாதிரி வெட்டியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கும் நிறைய வேலை இருக்கு. Look, it doesn't matter what I'm wishing. As a girlfriend, நீ எனக்கு வெயிட் பண்ணியிருக்கணும், புரியுதா? This is so stupid. நான் இதுக்கு முன்னுக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீ இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணாதுன்னு. இங்க பாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போகணும். என்ன உப்மாக்கே உருட்டா? என்கிட்ட எஸ்கேப்பா? என்ன உன் பாய் பேசி வருண் அந்த குரூப் டிஸ்கஷன் இருக்கான், அதானே பறக்கிற? அவனை பத்தி நீ பேசாத. அவனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. பாரு, மேடம்க்கு கோவம் வருது. அட ஆமா, அவன் தான் உன்னோட கீப்பாச்சே, அதனால தானே தோல்ல கை போட்டு பேசுறது. அவன் ஏன் தோல்ல கை போட்ட உனக்கு என்ன? அவன் என்கிட்ட ஃப்ரெண்டா தானே பழகுறா. அதாண்டி பிரச்சனை. இப்ப தோல்ல கை போடுவான், அப்ப மடியில கை வைப்பான், அப்புறம் அங்க தொடுவான். அதெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டா உனக்கு? டேய், கொஞ்சம் நிறுத்துறியா? மண்டையில அருவு இருக்கா என்ன? அது மூளையை கட்டி எங்க வச்சிட்டியா? Am I? As a boyfriend அவனுக்கு தோல்ல கை போடுறேன். as a friend அவனுக்கு தோல்ல கை போடுறான். பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? என் ஃப்ரெண்ட் இல்ல, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அவங்க மேட்டர் வரைக்கும் போயிட்டாங்க. நம்ம 2Kல போறது 60s காதல் பண்ணிட்டு இருக்கோம், டிஆர் மாரி தொடாம. என்ன அது இது? டேய், பாரு, உனக்கு என்ன பத்தியும் என் ஃபேமிலி பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு லவ் தவிர செக்ஸ் தான் முக்கியம்னா ஜஸ்ட் ஓகே. பட் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, உன்னோட ரீசன்ஸ் எல்லாமே புல்ஷிட்டா இருக்கு. எப்போ பார்த்தாலும் பொய். உன்னால் ஒரு நாள் கூட உண்மையாக இருக்க முடியல. அது சரி, உங்ககிட்ட பசங்க உங்கள் நல்லதுக்காக அப்படி பேசாத, இப்படி சொல்லாத, அவன் இன்டென்ஷன் சரியில்லை, இப்படிலாம் எங்கள் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணாலே எங்களை டாக்ஸிக்னு சொல்வீங்க. ஏன் எங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொன்னாலே அது நீங்கள் டாக்ஸிக்னு சொல்வீங்க. ஒரு பொண்ணு உங்களுக்கு எப்படி ஒரு பொண்ணை பற்றி எப்படி உங்களுக்கு பொண்ணுக்கு தெரியுமோ அதேமாரி எங்களுக்கு இன்னொரு பசங்களை பற்றி ஒரு பசங்களுக்கு தான் தெரியும். அந்த கரண்ட் கம்பியில் ஷாக் அடித்த காக்கா, அதாவது உன்னோட பாய் பெஸ்டி வருண், அவனோட இன்டென்ஷன் என்னான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொந்த பாய் ஃப்ரெண்ட் விட்டுட்டு கண்ட நான் இங்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வார்த்தை வர்ற. அப்போ நான் என்ன தப்பாப்பே?
நான் என்ன தப்பா பண்ணேன்? உங்ககிட்ட ஐஜியில் ஃப்ளர்ட்டியாக பேசின பசங்க கிட்ட நான் தான் உன் பாய் ஃப்ரெண்ட் சொன்னேன், அது தப்பா? இல்லை உங்ககிட்ட வந்து ஒரு பையன் க்ளோஸாக இருக்கான், லைக் இல்லை லைக் அவன் இன்டென்ஷன் என்னன்னு சொன்னேன், அது தப்பா? ஏன் உன்னால என்ன புரிஞ்சிக்க முடியலையா? இல்லை கேட்குறேன். இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஆக்சுவலி நீங்கள் இருக்க உண்மையில ஃப்ரெண்ட்ஸா இல்லை உங்களுக்குள்ள ஏதாச்சும் நடந்துக்கிட்டு என்கிட்ட எதுவும் மறைச்சிக்கிட்டு அப்படி இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்லை நான் ஏன் கேட்குறேன்னா, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி பழகுற, பாய் ஃப்ரெண்ட்னா என்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழகுற. என்ன நீ இதெல்லாம் காத்தவரோட கால் டைப் பண்ணுறியா? என்னையும் வச்சுட்டு அவனை வச்சுக்கிட்டு ஏன் அமைதியாக இருக்க? பேசுடி பேசுடி. ஒரு லிமிட்டை நீ கிராஸ் பண்ணுறது, இதுக்குள்ள நம்ம 2 பேத்துக்குள்ள எதுவுமே இல்லை. ஜஸ்ட் பிரேக் அப். அப்பாடா, இப்போதான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கு. பிரேக் அப்னு சொல்லிட்டல, இப்போ நான் மஜாவாக இருக்க போகிறேன். ஓகேயா? இப்போ நான் சொல்கிறேன்ல, ஃபோனு வெடி. மச்சா எங்க காணோம்? என்ன ரொமான்ஸா? முதல்ல கொடுத்த வேலை ஒழுங்கா செய்டா மயிறு. விழிகளில் விழுந்த காதல். மனசாட்சி ஒரு கண்ணாடி, உள்ளதை காட்டி என் வேடத்தை கலைக்குது. உண்மையை உரைத்திடும் நாவென நடக்கின அடி நெஞ்சில் இங்கு தனலாய் எரியுது. உன்விழியில் தெரிந்திடும் உலகினில் இருவரும் வாழும் மாயம் என்ன? ஒரு நொடியில் உணர்ந்தேன் ஜென்மம் 7 முனதாய் பிறப்பதென்ன? வருடம் பல கரைந்தாலும் குளிரில் உறைந்தாலும் உன் விரல் தந்த வெப்பம் தான் தனியவில்லை. உயிரே உன்னை உதறிவிட்டேன், என்னையே நான் மறந்து விட்டேன். பகல் கனவாய் நீ கலைந்து விட்டாய், பிடித்து விட்டேன், இனி என்ன செய்வேன்? தனிமையிலே இருந்தாலும் சுகமே என் அருகினிலே, யாரும் இப்ப இல்லையே இருட்டினிலே. நடந்தே நம்பினமாய் கலந்து வந்தேன் உயிரே. எல்லாம் மறைந்தது, கலைந்தது, கனவுகள் சிதைந்தது. நடப்பிடமாய் சுத்துவதேனோ என் மனதுக்குள் குரல் கேட்காமல் போனால் இறப்பேனே. இசைக்கும் என் இசையிலே பிறப்பேனே. மீண்டும் நான் பிறந்தாலும் நீ வரமாட்டாய், தெரிந்தும் இவ்வுலகினில் பிறந்தேனே. ஹலோ. அப்புறம் மச்சான் கேள்விப்பட்டேன் நீயும் தக்ஷாவும் பிரேக்கப்னு. என்னடா உனக்கு? ஆமாம், நம்ம பேசிக்கலடா தான், பிரேக்கப் தான். அது அவ இஷ்டம், எப்படி வேணா போட்டோம், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அதான் மச்சான் சொல்கிறேன், அவளாம் வச்சே இல்லை, அவளாம் வண்டி மச்சான். அவளாம் இங்கே பாரு, தக்ஷு பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை. அவள் என்னோட தயவுசெய்து விட்டு ஒழுங்காக ஃபோன் வச்சுறா. கால் டிக்ளைன் பண்ணேன், எடுக்கணும்னு தோணல. பாரு எலிஷா, என்ன தப்பு இருக்கு நான் ஒத்துக்கிறேன், என்ன தப்பு இல்லைன்னு நான் சொல்ல. நான் பிரச்சனை முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன், எல்லாமே சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரே வாட்டி தான் கேட்குறேன்.
இதெல்லாம் நீ தக்ஷு கிட்ட வார்த்தை உரத்துக்கு முன்னாடி யோசிச்சு இப்போ வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க. புரியுது என்ன தப்பு இருக்கு, நான் அதுவே இல்லைன்னு சொல்றேன். ஜஸ்ட் ஒரே வாட்டி தான் கேட்குறேன். ஒரு தடவை நீ திருப்பி போய் சண்டை போட்டு வந்துட்டீங்கன்னா இங்க பாரு, தக்ஷு வந்து அவ ஃபோக்கஸ்டா இருக்கா. இப்போ அவ கரியர் அப்படின்னு அவ ஃபோக்கஸ்டா இருக்கா. தயவு செய்து அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணாத, என்னையும் டார்ச்சர் பண்ணாத, புரியுதா? சரி பாரு, நீ அதுக்கும் ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு, ஆமா தானே? ஜஸ்ட் ஒரே வாட்டி தான் கேட்குறேன். இந்த ஒரு வாட்டி நான் போய் அழகாக போய் பேசிட்டு எல்லாமே முடிச்சுட்டு வந்துடுறேன். அது எஸ்ஸா இல்லை நோவா அது சொல்லிட்டோம், அது போதும். டேவ், உனக்கு புரியுதா? நீ அந்த புள்ளியை லவ் பண்றனா அவளை ஃப்ரீயா இருக்க விடு, இண்டிபெண்டா இருக்க விடு. ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காது. இது பண்ணா தப்பு, அது பண்ணா தப்புன்னு. அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட வச்சு சந்தேகப்படுற, தப்பா பேசுற, ஹார்ஷ்ஃபுல்லா பேசிட்டு திருப்பியும் போயிட்டு ஒவ்வொரு தடையும் பாக்குறப்போ சாரி சொல்ற, ஒண்ணும் நடக்க போறது இல்ல. புரியுதா உனக்கு? புரியுது, என் தப்புலாம் நான் ரிலைஸ் பண்ணிட்டேன். அதனால தான் நான் ஒரு சான்ஸ் கொடுத்தேன். அது அவன் எங்கே இருக்கா மட்டும் சொல்லி பார்த்துட்டு ரீசெண்டாக வந்தேன் எனக்காக. சரி, நான் போய் தக்ஷிட்ட சொல்றேன். அவ எஸ்னா உனக்கு திருப்பி டெக்ஸ்ட் பண்ணுவா, அப்படி நோனா ஒரு எதுவும் பண்ண மாட்டா. தயவு செஞ்சு திருப்பி வந்து என்னையும் அவளையும் டிஸ்டர்ப் பண்ணிடாது, ஓகேயா? அப்புறம் டேவ், இன்னொரு நான் வச்சுக்கோ, once a broken trust will never be the same. அதனால நல்லா யோசிச்சு முடிக்கும். இவ்வளோதான். At this point, all their anger becomes nothing. Just by one meetup, one eye-to-eye contact. ஸோ இப்போ நம்ம பார்த்த தாக்ஷா தேவ் லவ் ஸ்டோரியில் நிறைய போர்ஷன்ஸ் இது நம்ம லைஃப்லேயும் நடந்திருக்க அப்படின்னு உங்களை யோசிக்க வச்சுருக்கோம். If it does hit you, go to your partner, talk to them, sort it out. இருக்கிறது ஒரு லைஃப், அதில் லவ் நிறைஞ்சிருக்கட்டுமே. ரொம்ப சாரி டி, அப்படி பேசிடக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது. ரொம்ப தப்பு இருக்கு, எடுத்துக்கிறேன். சீரியஸாக நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லவ் யூ டி. இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்ட் லவ்ல வேணும் இல்லாமல்
பார்ப்போம். என்னோட பேக் காரில் இருக்கு, ஸோ எடுத்துகிட்டு போகிறேன். பார்ப்போம். To experience this magic, it's not hard. Trust your partner, respect them, and most importantly, respect their boundaries. Trust me, you will see the magic known as love. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். வாடி போலாம். அடுத்து பேசு. சரி. ஏய், நீ வந்து இப்போ சேர்ந்துட்டீங்களா? இப்போதான் போன கேள்விப்பட்டேன். மேடம் மயிரே. யாரா அந்த வருண்? ஏய் சக்தி, நான் சிவா. ஹலோ வெயிட், உன் கூட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல, இஷ்டமும் இல்ல. இனிமே எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே, குட் பை. அடே சைனா அந்த வருஷம் பைத்தியக்காரவே நடக்கும். இந்த சைலன்ட் போறீங்க. டைலாக் பக்கம் வீட்டு தூக்கிட்டான்டா. No, 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 அப்படி வீடியோ லைட்ல தெரியும், ப்ரொஃபஷனலா போறோம். செருப்பு பிஞ்சிரும். நீங்க உட்கார சொல்லி நான் ஏய் கண்ணுக்குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா? என்ன கேளுங்க guys. பைத்தியக்கார கூட்டம் guys. ஏய், அவளை பிடிச்சிருக்கின்றியா பிடிக்கலன்றியா தெரியல வச்சு ஒரு கோட்டர் சொல்ல. ஏய் வர இருங்க ஸ்லோல வரங்க. இதான் இருக்கு. எங்க லவ்ன்ற விஷயம் தப்பு கிடையாது. நான் லவ் பண்ணலாம், நான் கடைசி வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் லவ் பண்ணுவோம். அது ஒரு நம்பிக்கை வேணும் நான் எல்லாருக்குமே. கடைசி வரைக்கும் நான் கல்யாணம் வரைக்கும் போகுமா லவ் பண்ணு. பைத்தியக்கார கூட்டம் guys. டைலாக் என்ன? அரபுண்டா நம்ம பாய் ஸ்பீக்கர் வரும். யார தூக்கி எரிஞ்சிட்டு போற தெரியுமா? யார? கீதா. போடிங்